வணக்கம், நான் உங்கள் அப்ஜித். நேற்றைய தினம் நாம் தமிழர் கட்சி சார்பாக வேடசந்தூர் தொகுதியில் தேர்தலில் போட்டியிட்ட நம்ம உசேன் அவர்களை காவலர்கள் கைது பண்ணாங்க. பின்னர் விசாரணைக்கு அப்புறம் அவரை விடுதலை செஞ்சாங்க. இது எல்லோருக்குமே தெரிஞ்ச விஷயம்தான். அவரை எதுக்காக கைது பண்ணாங்க, அப்படி என்ன தான் பதிவு சமூக வலைதளங்களில் போட்டார், அவர் மீது என்னென்ன பிரிவுகளின் கீழெல்லாம் வழக்குகள் பதிவு செய்யப்பட்டிருக்கு அப்படின்றத பற்றி தான் தெளிவாக இந்த பதிவில் பார்க்க போகிறோம். அதற்கு முன்பாக இந்த தாவேக அரசு ஒரே மாதத்தில் மக்கள் மத்தியில் அம்பலப்பட்டு போய் நிற்கிது அவங்களுடைய கையாளாகாத தனத்தால். இதற்கு முன்னாடி ஆட்சி அதிகாரத்துக்கு அதாவது இந்த 2021 ஆட்சி அதிகாரத்துக்கு அந்த திமுக அரசு கூட 10 ஆண்டுகளுக்கு பிறகு அரசு அதிகாரத்துக்கு வந்தோடனே நாங்கள்லாம் ரொம்ப நல்லவங்க, மாதிரி கிடையாது, நாங்கள் ரொம்ப யோக்கியமானவங்க, நாங்கள் பாருங்கள் மக்களுக்கு நல்லது செய்ய போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நடிப்பு நடிச்சுக்கிட்டு இருந்தாங்க. ஒரு 6 மாதத்துக்கு பொருளாதார வல்லுநர் குழு அமைக்கிறது, அது இதுன்னு நிறைய ஷோ அப்லாம் காமிச்சிக்கிட்டு இருந்தாங்க. நம்மளே ஆச்சரியப்பட்ட ஒருவேளை திருந்திட்டாங்களோ அப்படின்ற மாதிரி நம்மளுக்கே இருந்துச்சு. ஆனால் அப்படி கூட ஒரு 6 மாதத்துக்கு கூட நடிக்க முடியாமல் இந்த தாவேக அரசு அம்பலப்பட்டு போய் நிற்கிது. விஜய் மிகப்பெரிய ஒரு நடிகர்லாம் சொல்கிறாங்க. ஆனால் அவராலேயே நடிக்க முடியாத அளவுக்கு அந்த ஆட்சி என்பது அவ்வளோ தான் இருக்குது. தொடர்ந்து பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கு எதிரான பாலியல் வன்கொடுமைகள், அது மட்டும் இல்லாமல் இவங்க கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்ற முடியாமல் அது இருக்குது இது இருக்குன்னு சாக்கு போக்கு சொல்லுது. இதனால் கடுப்பான மக்கள்லாம் பார்த்திங்கன்னா அந்த தாவேக அரசை நோக்கி கேள்வி கேட்க ஆரம்பித்தாங்க. அந்த விதத்தில் பொதுமக்கள் கேள்வி கேட்டாங்க, மாற்று கட்சியை சார்ந்தவங்க கேள்வி கேட்குறாங்க, அதுக்கப்புறம் சமூக ஆர்வலர்கள் எல்லாமே கேள்வி கேட்குறாங்க. இவங்களால யோக்கியமாக ஆட்சி செய்ய முடியாமல் இப்போ என்ன பண்ணிகிட்டு இருக்காங்க, யாரெல்லாம் இவர்களை நோக்கி கேள்வி கேட்குறாங்களோ அவங்களெல்லாம் கைது பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. அந்த வரிசையில் தான் பார்த்திங்கன்னா மாரிதாஸ் அவர்களை கைது பண்ணாங்க. உடனே அவர் சாயங்காலமே அவர் வெளியே வந்துட்டார். அதே மாதிரி இப்போ உசேன் அவர்களையும் கைது பண்ணி யாரெல்லாம் இவர்களுக்கு எதிராக கேள்வி கேட்குறாங்களோ அவங்களுடைய குரவலையை நெரிக்கக்கூடிய ஒரு அரச பயங்கரவாதத்தை, ஒரு அரசு அடக்குமுறையை இப்போ இந்த தாவேக அரசு கையில் எடுத்துருக்கு. ஒரு 6 மாதத்துக்கு கூட இவங்களால யோக்கியவான்களாக நடிக்க முடியலன்னா இந்த கட்சியும் இந்த ஆட்சியும் இன்னும் 5 ஆண்டுகளுக்கு எப்படி இருக்கும் அப்படின்றத கொஞ்சம் சிந்திச்சு பாருங்கள். சரி, இப்போ எதுக்கு நம்ம உசேன் அவர்கள் மீது வழக்கு பதிவு செஞ்சாங்க அப்படின்னா அதுவே ஒரு கேலிக்கூத்தான ஒரு விஷயம்தான். கடந்த ஆண்டு 21 ஆகஸ்ட் 2025 அன்னைக்கு அவர் ஒரு பதிவு போட்டிருக்காரு ட்விட்டர் பக்கத்தில். என்னன்னா, விஜய் அவர்கள் பேசினதை மேற்கோள் காட்டி விஜய் அவர்கள் சொல்லியிருக்காரு, காமராஜரை தோற்கடித்தது நடிகர்கள் அல்ல அரசியல்வாதிகள் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அது கீழே அவர் காமராஜர் சொன்னதே போட்டிருக்காரு. காமராஜர் டு அணில்கள், கூத்தாடி கையில் நாட்டை கொடுத்தால் அவன் கூத்தியா கையில் நாட்டை கொடுப்பான், கூத்தியா அதை கொள்ளை கும்பலிடம் கொடுப்பாள், அதை அவர்கள் அடகுக்காரனிடம் கொடுப்பார்கள் அப்படின்னு சொல்லி ஐயா காமராஜர் அவர்கள் சொன்ன ஒரு ஸ்டேட்மெண்ட்டை எடுத்து போட்டிருக்காரு. அதிலே தெளிவாக போட்டார். விஜய் என்ன சொல்லியிருக்காங்க, காமராஜர் என்ன சொல்லியிருக்காரு. இதில் தன்னுடைய எந்த கருத்துமே உசேன் அவர்கள் பதிவு செய்யலை. இப்போ இதை எடுத்து போட்டு அவர் மீது வழக்கு. இந்த மாதிரி நீங்கள் முதலமைச்சர் அப்போ 2025 இவர் முதலமைச்சரும் கிடையாது, இவர் ஒரு கட்சியினுடைய தலைவர். அப்போ தேர்தலும் நடக்கலை. அப்போ ஒரு சாதாரண ஒரு நடிகர், ஒரு கட்சியினுடைய தலைவர். அப்போ அவர் மீது ஒரு விமர்சனம் வைக்கப்பட்டுச்சு. அப்போ அவர்கிட்ட அதிகாரம் கிடையாது, ஒன்றும் பண்ண முடியல. இப்போ கைக்கு அதிகாரம் வந்துருச்சு, பெரிய அதுப்பாயிருச்சு. அதனால இப்போ அந்த அதிகாரத்தை பயன்படுத்தி கொண்டு இப்போ இது ஒரு காரணமாக சொல்லி வழக்கு போட்டிருக்காங்க. இதில் கொடுமையான விஷயம் என்னென்னா, காமராஜரை தாவேக கட்சியினர் அவங்களுடைய கொள்கை தலைவரில் ஒருவராக வச்சுருக்காங்க. அந்த கொள்கையை பின்பற்றாங்க இல்லையான்றதெல்லாம் வேற கதை. இருந்தாலும் ஒரு விளம்பரத்துக்காக வச்சுருக்காங்க. ஐயா காமராஜர் சொன்ன கருத்தை தான் உசேன் அவர்களும் பதிவிட்டிருக்காங்க. நீங்கள் நியாயப்படி வழக்கு பதிவு செய்யணும்னா ஐயா காமராஜர் மீது தான் வழக்கு பதிவு செய்யணும். ஏன்னா அவர் சொன்ன கருத்து தான். அதை விட்டு உசேன் அவர்கள் மீது வழக்கு பதிவு செய்வது என்ன நியாயம்? அதாவது ஒரு குற்றம் நடந்திருக்குன்னு சொல்லி ஒரு செய்தி ஊடகம் காட்டுச்சுன்னா அந்த குற்றம் செஞ்சவனை விட்டுவிட்டு அந்த செய்தி ஊடகத்தின் மீது வழக்கு பதிஞ்சால் எப்படி இருக்கும்? அப்படி தான் இருக்குது. இவர்களுடைய நோக்கம் என்பது அது ஒரு தவறான கருத்து அப்படின்றதில்ல. ஏதாவது ஒரு காரணத்தை வைத்து இந்த தாவேக அரசை நோக்கி கேள்வி கேட்குறவங்களெல்லாம் முடக்கணும் அப்படின்னு சொல்லி தான் இவர்களுடைய எண்ணம். அதுக்கு இதை ஒரு சாக்காக பயன்படுத்திக்கிட்டாங்க, அவ்வளோதான். அதை அப்படி தான் பார்க்கணும். ஆனால் இதை விட கொடுமையான விஷயம் என்னென்னா, ஏற்கனவே காமராஜர் சொன்னதுக்கு உசேன் அவர்கள் மீது வழக்கு பதிவு செஞ்சதில் எந்த அறமும் கிடையாது, துளியும் நேர்மை கிடையாது. இது ஒரு உண்மையிலே அரசியல் பழிவாங்கக்கூடிய விஷயம்தான். அது வெளிப்படையாக அம்பலப்பட்டு போச்சு. ஆனால் என்னென்ன பிரிவின் கீழே வழக்கு செஞ்சுருக்காங்கன்னு பாருங்கள். அது இதை விட மோசம். என்னென்னா 296B, 196A 1A, 197 1C, 353(2) அவரது BMS அண்டு 67 IT ஆக்ட், இந்த பிரிவின் கீழெல்லாம் பதிவு செஞ்சுருக்காங்க. அந்த ஒரு பதிவுக்கு ஐயா காமராஜர் சொன்ன அந்த ஒரு பதிவுக்கு எத்தனை பிரிவின் கீழே வழக்கு செஞ்சுருக்காங்க பாருங்கள். இந்த நம்பர்ஸ்க்குள்ள என்ன அர்த்தம் அப்படின்னா, இந்த வழக்குகள் எந்த இது கீழே வருதுன்னா, இரு மதங்களுக்கு இடையே வெறுப்புணர்வை தூண்டுதல், வெவ்வேறு மதங்களுக்கு இடையே பகை உணர்வை தூண்டுதல், பொதுமக்களின் அமைதிக்கு எதிராக குந்தவை விளைக்கும் வகையில் வதந்தியை பரப்புதல், கெட்ட வார்த்தையில் திட்டுதல், மின்னணு ஒளியில் ஆபாசமாக காமத்தை தூண்டும் வகையில் பேசுதல். இப்போ ஐயா காமராஜர் சொன்ன அந்த விஷயத்தை பதிவிட்டதுக்கும் இவர்கள் பதிவு செய்திருக்கக்கூடிய அந்த பிரிவுகளுக்கும் ஏதாவது துளியும் சம்பந்தம் இருக்கா? எவ்வளோ ஒரு மதவெறியனை போலவும் ஒரு மத பயங்கரவாதியை போலவும் உசேன் அவர்கள் மீது வழக்கு பதிவு செஞ்சுருக்காங்க. இப்படி
அந்த வழக்கு பதிவு செஞ்சதே தவறு. அதில் இந்தந்த பிரிவின் கீழே வழக்கு செஞ்சுருக்குது. இதை விட மோசம். இவங்க எவ்வளவு வந்து தரம் கெட்டத்தனமாக இந்த அரசு நடந்துக்கிட்டு இருக்கு, அவங்களுக்கு எதிராக கேள்வி கேட்குறவங்கள எந்த அளவுக்கு முடக்குவதற்கான வேலையை செய்கிறாங்க அப்படின்றதுக்கு இந்த பிரிவுகளே வந்து சாட்சி. இப்படி பொய் வழக்கு போட்டது, நேர்மையற்ற விதத்தில் வழக்கு போட்டது இல்லாமல் இப்படி பொய்யான பிரிவின் கீழே, அர்த்தமற்ற நேர்மையற்ற பிரிவின் கீழே வந்து வழக்கு பதிவு செஞ்சது மட்டும் இல்லாமல் அவரை ஏதோ ஒரு பெரிய கிரிமினல் குற்றவாளி மாதிரி நடத்தியிருக்காங்க. காலங்காலத்தில் அவரோட வீட்டுக்கு போய், சூரியன் உதிச்சோடனே வீட்டுக்கு போய் அவரை வந்து கூப்பிட்ருக்காங்க. இவர் ஏதோ அந்த ஒரு சிவில் வழக்கு இருக்குது, அவங்க வீட்டுக்கு சம்மந்தமாக ஒரு சிவில் வழக்கு ஒன்று போயிட்டுருக்கு. சரி, அது சம்மந்தமாக சம்மன் வந்துருச்சு, கோர்ட்டில் வந்து உங்கள் கேஸ் ஹியரிங் வரப்போது வாங்கன்னு சொல்லி சொன்னாங்க. அது சம்மந்தமாக இது விசாரிக்க வந்திருக்காங்கன்னு சொல்லி இவர் இயல்பாக வந்து வெளியே வந்து பேசியிருக்காரு. எப்பயும் வீட்டில் காலங்காத்தால் வீட்டில் எப்படி தூங்கி எழுந்திரிச்சு பல்லு கூட வளர்க்காம கையிலி வேட்டியோடு வந்திருக்காங்க. யார் என்னன்னு கேட்கும்போது இல்லை உங்களை நாங்கள் இது பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி அவங்க சில ஆவணங்களை காட்டி கூப்பிட்டுருக்காங்க. சரிங்க, நான் போய் உடையெல்லாம் மாற்றிட்டு வரேன் அப்படிருக்காங்க. அவர் கையிலி பனியனோடு இருந்திருக்காரு. இல்லை இப்படியே வாங்கன்னு கூப்பிட்டுருக்காங்க. ஏதோ அவர் என்ன அக்யூஸ்டா, அவர் என்ன பயங்கரவாதியா? இல்லைங்க, நான் உடைய மாற்றிட்டு வரேன்னு சொல்லிட்டு உள்ளே போயிருக்காரு. இல்லை, நான் மாற்றிட்டு தான் வர முடியும்னு சொல்லி உள்ளே போனேன். கூடையே ஒரு கழிவறை வரைக்குமே ஒரு காவலர் கூட போகிறாரு. ஏங்க, ஏதோ ஒரு இந்த இங்கே இருக்கக்கூடிய எத்தனையோ குற்றங்கள் நடக்குது. இங்கே குழந்தைகள் மற்றும் பெண்களுக்கு எதிரான பாலியல் குற்றங்கள் நடக்குது. இங்கே சட்ட ஒழுங்கு பிரச்சனை இருக்குது, போதைப்பொருள் விற்கிறான். அவனெல்லாம் இப்படி ட்ரீட் பண்ணுறதே கிடையாது. யாரெல்லாம் இவர்களை நோக்கி கேள்வி கேட்குறாங்களோ அவங்கள பூரா ஏதோ பெரிய கிரிமினல் மாதிரி இவங்க ட்ரீட் பண்ணுறாங்க. அவங்க வீட்டில் அவனுக்கு தந்தை கிடையாது, அம்மா மட்டும்தான். புதிதாக போன மாதம் தான் திருமணம் ஆயிருக்கு, மனைவி இருக்காங்க, 2 பெண்கள், இவர் மட்டும்தான் இருக்கார். அந்த வீட்டுக்குள்ளே இப்படி காவலர்கள் போய்கிட்டு என்னமோ வலுக்கட்டாயமாக அவரை வந்து கூப்பிட்டிங்கன்னா அவங்க பெற்றோரும் சரி, அவங்க அம்மாவும் சரி, அவங்களுடைய மனைவியும் சரி எந்த அளவுக்கு உளவியல் ரீதியாக தாக்குதலுக்கு ஆளாவாங்க. இவருடைய எண்ணமே அதுதான். இப்போ யாராவது ஒரு ஆணோ ஒரு பெண்ணோ வந்து இந்த அரசை நோக்கி இவருடைய அந்த கீழ்த்தரமான செயல்களை நோக்கி கேள்வி கேட்டால், இது வரைக்கும் இந்த தாவேக அரசில் எந்த அரசாங்கம் இருந்தாலும், இது வரைக்கும் இந்த தமிழ்நாட்டை ஆண்ட எந்த அரசாங்கத்தை நோக்கி நம்ம கேள்வி கேட்டாலும் அவங்களுடைய குடும்பத்தையும் சேர்த்து உளவியல் ரீதியாக துன்புறுத்துறது. அப்படியான ஒரு உளவியல் ரீதியான துன்புறுத்தலை வந்து அந்த குடும்பத்துக்கு இந்த தாவேக அரசினுடைய காவல்துறை வந்து பண்ணியிருக்கு. ஆனால் அவங்களுடைய தாயார் ரொம்ப தைரியமாக, ஏங்க இப்படிலாம் பின்னாடிலாம் கழிவறை வரைக்கும் வந்துட்டு இருக்காங்க, அதை நீங்கள் போங்க, அவனே வந்து வருவான், அவன் ஒன்றும் ஓடி போகிறவெல்லாம் கிடையாது, அவங்களெல்லாம் தேடி வந்துடுவான் அப்படின்னு சொல்லி அவங்களும் தைரியமாக அந்த காவல்துறையை எதிர்கொண்டிருக்காங்க. ஒரு தைரியமான ஒரு பெண்மணியாகவும் உங்கள் அம்மாவும் மனைவியும் இருக்க போய் சரியாச்சு. கொஞ்சம் பயந்த குடும்பமாக இருந்தால் என்ன பண்ணுவாங்க? இவங்களுடைய நோக்கமே தான். வீட்டில் போய் ஒரு குற்றவாளி மாதிரி இவரை கைது பண்ண வேண்டிய அவசியம் என்ன? உங்கள் மீது வழக்கு பதிவு செஞ்சுருக்கு, வாங்க போலீஸ் ஸ்டேஷனில் விசாரிக்கணும்னா வரப்போகிறோம், நாங்களே அவரை கூட்டு வந்து அங்கே விட போகிறோம், கூட்டு வர போகிறோம். இதில் என்ன பெரிய இது? எதுக்கு அப்படி போய் பண்ணுறாங்கன்னா அந்த குடும்பத்தை உளவியல் ரீதியாக அச்சுறுத்துவது. பாருங்கள், ஒரு ஒன்றுக்கும் உதவாத ஒரு பதிவு, அதுக்கு வந்து தவறான பிரிவின் கீழே வந்து வழக்கு பதிவு செஞ்சுருக்காங்க. அதை வந்து ஒரு பெரிய கிரிமினல் மாதிரி அவரை வந்து கையாண்டிருக்காங்க. இவ்வளோ மோசமான விஷயங்களை வந்து இந்த தாவேக அரசு பண்ணிக்கிட்டு இருக்கு. இவரை வந்து காவல் நிலையத்துக்கு அழைச்சிட்டு போயிட்டு ஒன்றும் பெருசாக விசாரித்த மாதிரிலாம் தெரியல. அவர் உட்காந்துருந்தாங்க, நாங்கள் போயிட்டோம். நாங்களும் கொஞ்சம் நேரத்தில் போயிட்டோம். நானும் அவர் அருகிலே தான் உட்காந்துருந்தேன். என்ன நடக்குது, என்ன விசாரிக்க பார்ப்போம்னு சொல்லிட்டு உள்ள உட்காந்தேன். அப்புறம் கொஞ்சம் நேரத்தில் நாங்களும் வந்து டிஎஸ்பி, எஸ்பி எல்லாருக்கும் அழைச்சி பேசினேன். என்னங்க இது, என்ன வழக்கு சொல்லுங்கள், தெளிவாக சொல்லுங்கள், நீங்கள் என்ன அப்படி கூட்டு வந்து எப்படி உட்கார வைக்கலாம் அப்படின்னு சொல்லி எல்லோருமே கேள்வி கேட்டாங்க. முக்கிய பொறுப்பாளர் இங்கே இருக்கக்கூடிய அண்ணன் சைமன் அவர்கள், அப்புறம் சங்கிலி பாண்டியன் போன்ற முக்கிய பொறுப்பாளர்களும் காவல் நிலையத்துக்கு வந்துட்டாங்க. கொஞ்சம் நேரத்தில் நம்ம உறவுகள் அனைவருமே காவல் நிலையத்துக்கு வந்துட்டாங்க. அங்கே எல்லோரும் பேசி இது பண்ணிட்டு இருந்தோம். அப்புறம் வந்து பெண் இன்ஸ்பெக்டர் அவங்க வந்தாங்க. வந்தோடனே சரி, உங்களை வந்து இப்போதைக்கு நாங்கள் அனுப்புகிறோம், நீங்கள் வந்து எப்போ விசாரணை கூப்பிட்டாலும் வரணும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அப்போ அந்த இதில் வந்து அப்படி தான் பேசி அனுப்பிவிட்டாங்க. அவங்க எப்போதுனாலும் நான் வந்து இந்த விசாரணைக்கு ஒத்துழைப்பேன்னு சொல்லி எழுதி கொடுக்கணும்னு சொன்னாங்க. நாங்களும் சரி எழுதி கொடுத்துட்டு வரோம் அப்படின்னு சொன்னோம். அதன் பிறகு நாங்களும் வந்து அங்கே கேள்வி கேட்டோம். என்ன அப்படின்னோடனே அப்போ அந்த நேரத்தில் நாங்கள் அந்த காவல் நிலையத்தில் இருக்கும்போது அந்த எஃப்ஐஆர் நம்பர் வந்து பிளாக் செய்யப்பட்டிருந்துச்சு. அவங்க வந்து ஹைட் பண்ணி வச்சுருந்தாங்க. என்ன பிரிவின் கீழே வழக்கு செஞ்சுருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்க்க முடியல. அப்புறம் வந்து நாங்களே அங்கே கேட்டு என்னென்ன பிரிவுகள்னு கேட்டு அவங்ககிட்ட எழுதிட்டு வந்து வெளியே வந்து நாங்கள் செக் பண்ணி பார்க்கும்போது பார்த்திங்கன்னா இவ்வளோ மோசமான வழக்குகளை போட்டிருக்காங்க. இதில் ஏன் வந்து இந்த காவல்துறை வந்து நேற்றைய தினம் கைது பண்ணி போட்டாங்கன்னா, இன்றைக்கி 3 நாள் அரசு விடுமுறை. இந்த 3 நாளுமே அவரை வந்து எப்படியாவது சிறையில் வைக்க வேண்டும் அப்படின்ற ஒரு திட்டத்தோடு தான் அங்கே போயிருந்தாங்க. ஆனால் வந்து நம்ம உறவுகள்லாம் உடனே போய் எல்லாரோடையும் அழைச்சி பேசி, வழக்கறிஞர்கள்லாம் அங்கே வந்து பேசி ஒரு மாதிரி அவங்களுக்கு ஒரு அழுத்தம் கொடுத்து தான் அவரை வெளியே கொண்டு வந்தோம். அது மட்டும் இல்லாமல் இவங்களுக்கு பதிஞ்சிருக்கக்கூடிய அந்த வழக்கு பிரிவுகள் இருக்குது தெரியுங்களா, இதுக்கும் அந்த பதிவுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை. இவங்க போய் ஒரு நீதி அரசர் முன்னாடி அவரை வந்து ஆஜர் பண்ணி தான் சிறையில் அடைக்க முடியும். அப்போ போகும்போது நீதி அரசரே கேட்பார், என்னங்க இது என்ன பதிவு, இது வந்து காமராஜர் சொன்னதை ஒரு பதிவு போட்டிருக்காரு, சரி இது தவறாகவே இருந்தாலும் நீங்கள் என்னென்ன பிரிவு, இந்த வழக்குக்கு இந்த பிரிவுகள் பொருந்தாதேன்னு சொல்லி கேள்வி கேட்டிருப்பாங்க. இதுக்காக சிறையில் அடைக்க முடியாது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அவர் வந்து கழுவி ஊற்றிருப்பார். கண்டிப்பாக ஒரு நேர்மையான நீதி அரசராக இருந்தால் அவங்களை நாக்கப்படுங்கிற மாதிரி கேள்வி கேட்டிருப்பாங்க இந்த காவலர்களை. எனவே அதுக்கும் பயந்துக்கிட்டு நம்ம உறவுகள் கொடுத்த அந்த அரசு சட்ட ரீதியான அழுத்தத்துக்கும் பயந்துக்கிட்டு தான் வெளியே விட்டுருந்தாங்க. இல்லைன்னா கண்டிப்பாக இவரை வந்து சிறையில் அடைச்சிருப்பாங்க. 3 நாளுக்கு அவரை வந்து ஜாமீனில் எடுத்துக்கவே முடியாது. 3 நாள் எப்படியா சிறையில் அடைக்கணுன்றதுக்காக தான் இந்த திட்டமிட்டு இந்த அரசு விடுமுறையை நெருக்கி வந்து அவரை கைது பண்ணுது. இந்த மாதிரியான திட்டமிட்டு ஒரு அரசியல் பழிவாங்கலை இந்த தாவேக அரசு பண்ணிகிட்டு இருக்கு.
இதெல்லாம் வந்து உண்மையிலே ஒரு வெக்கக்கேடான ஒரு விஷயம். நீங்களாம் என்ன மாதிரியான மாற்றத்தை கொண்டு வர போகிறீங்க? நீங்களாம் என்னத்தை ஆட்சிக்கு வந்து ஒரு மாதம் 40 நாள் ஆயிருக்கு. 40 நாளுக்குள்ளே நீ வந்து இருக்கிறதுலே மோசமான எல்லா அரசியல் வேலைகளையும் பண்ணிக்கிட்டு இருந்தீங்கன்னா எதிர்கட்சியில் இருக்கிறவங்க பூரா பேரம் பேசி வாங்குறது இது ரொம்ப கீழ்த்தரமான ஒரு அரசியல் பழக்கம். அதுக்கப்புறம் உங்களுக்கு எதிராக கேள்வி கேட்குறவங்க பூரா வந்து காவல்துறையை வச்சு முடுக்குது. ஒரு 10-20 வருஷம் அரசியல் இருந்து செய்ய தயங்கக்கூடிய அனைத்து வேலையும் ஒரு மாதத்தில் செய்கிறாங்கன்னா இன்னும் 5 வருஷம் இவங்க எவ்வளோ மோசமான ஒரு காட்டு தர்பாரை இவங்க செய்வாங்க, ஒரு காட்டுத்தனமான ஒரு ஆட்சியை செய்வாங்க அப்படின்றத சிந்திச்சு பாருங்கள். இதுதான் நீங்கள் மாற்றமா? இளைஞர்கள் இதுக்கு தான் நீங்கள் ஓட்டு போட்டிங்களா? இன்றைக்கி ஏதோ நாம் தமிழர் கட்சியை சார்ந்த ஒரு வேட்பாளர் தான் நான் கைது பண்ணிட்டு நம்மளுக்கு என்னாச்சு அப்படின்னு சொல்கிறீங்களே. இதே மாதிரியான ஒரு அற்ப காரணத்துக்காக உங்களை கைது பண்ணாங்க. நாளைக்கு உங்களுடைய வீடு பாதிக்கப்படும், உங்களுடைய குடும்பம் பாதிக்கப்படும். உங்களுக்கு எதிரான ஒரு சட்ட நடவடிக்கை எடுக்கும்போது அப்போ நீங்கள் கேள்வி கேட்டிங்கனால உங்களையும் இந்த மாதிரி அற்ப காரணங்களை சொல்லி கைது பண்ணி சிறையில் அடைக்கிறதுக்கு இந்த அரசாங்கம். அப்போ என்ன பண்ணுவீங்க? அப்போ ஐயோ க்யூட்டான சிஎம், அவருக்காக நான் ஜெயிலில் போய் உட்காருவேன். ஐயோ க்யூட்டான முதலமைச்சர், நல்ல முதலமைச்சர், எங்கள் அண்ணே அப்படின்னு சொல்லி உங்கள் குடும்பத்தை நடுத்தரவில் விட்டு போய் ஜெயிலில் உட்காருவீங்களா? என்ன மனநிலையும் என்ன மனநிலையும் தெரியல. இப்போ இதெல்லாம் வந்து முன்னாடியே கணிச்சு தான் ஐயா காமராஜர் அப்பயே அப்படி ஒரு செருப்பில் அடித்த மாதிரி ஒரு கருத்தை சொல்லி வச்சிருந்தார். இந்த மாதிரிலாம் வந்து எதிர்காலத்தில் நடக்கும் அப்படின்னு சொல்லி. ஏன்னா எதிர்காலத்தில் வரேன் பூரா முட்டாப்பையிலாக இருப்பேன், சினிமா மோகம் கொண்டவனாக இருப்பான்னு சொல்லி தான் ஐயா பெருந்தலைவர் காமராஜர் அப்படியே அப்படி ஒரு கருத்தை வந்து சொல்லி வச்சிருக்காரு. இன்னமும் புரிய மாட்டேன். நான் வந்து ஒரு கண்மூடித்தனமாக ஒரு நடிகரை ஆதரிப்பேன், கண்மூடித்தனமாக ஒரு அரசாங்கத்தை ஆதரிப்பேன் அப்படின்னு நினச்சிங்கன்னா அது நம்மளுக்கு நம்மளே சவக்குழி வெட்டிக்கிறதுக்கு சமம். நீங்கள் ஒரு கட்சியை ஆதரிச்சிங்க, சரி, அவங்க வெற்றி பெற்றுட்டாங்க. இப்போ நீங்கள் ஒரு குடிமகன், அந்த கட்சி எடுக்கக்கூடிய நல்லது கெட்ட அந்த முடிவுகளில் உங்களுடைய குடும்பமும் உங்களுடைய எதிர்காலமும் உங்களோட பிள்ளைகளுடைய எதிர்காலமும் பாதிக்கப்படலாம், இல்லை நல்லா இருக்கலாம். எனவே அதை நோக்கி கேள்வி கேட்க வேண்டியது ஒவ்வொருத்தனுடைய கடமை. எங்களெல்லாம் விட அதுக்கெல்லாம் யார் ஓட்டு போட்டிங்களோ, விஜயெல்லாம் யார் ஆதரிச்சிங்களோ அவங்க நீங்கள் கேள்வி கேட்கணும். ஆனால் எல்லாருமே வந்து ஏதோ ஒரு ஹீரோயிசம் மாதிரி சட்டமன்றத்தில் மக்கள் பிரச்சனையை பேசாமல் அவர் காட்டக்கூடிய வித்தைகளை பார்த்துக்கிட்டு கைதட்டிக்கிட்டு என்ன மனநிலையில் எதை நோக்கி போயிட்டுருக்குன்னு நினைக்கல. ஒன்றை சிந்திச்சு பாருங்கள். இந்த 5 ஆண்டு ஆட்சின்றது உங்கள் வாழ்க்கையில் ஒரு 5 வருஷத்தை தள்ளி போடும். உங்களுக்கு இன்றைக்கி ஒரு குழந்தை பிறந்திருக்குன்னா அதுக்கு 5 வருஷம் கழிச்சு அதுக்கு 5 வயசு ஆகும். பிள்ளையை கொண்டு போய் 1ஆவதுல சேர்க்கணும். நீங்கள் ஒரு நல்ல அரசாங்கத்தை தேர்ந்தெடுத்திருந்தால் தான் அந்த பிள்ளைக்கு ஒரு நல்ல அரசு பள்ளிக்கூடம் கிடைக்கும். ஆனால் நீங்கள் ஒரு விளையாட்டு போக்கில் அரசாங்கத்தை தேர்ந்தெடுங்க. எனக்கு பிடிச்ச நடிகர், அவர் ரொம்ப க்யூட்டாக இருக்கார், அழகாக இருக்கார், எப்படி சிரிப்பை பாரு, அவருக்கு தொப்பையை பாரு, க்யூட்டான இருக்குது தொப்பை, போங்க என்னமோ நாசமாக போங்க. எங்களுக்கு என்ன மனசாட்சி உறுத்துது, அதனால் நாங்கள் இந்த அரசாங்கத்தை நோக்கி கேள்வி கேட்குறோம். எங்களுக்கு வந்து ஒரு இந்த சமூகத்தில் இந்த மாதிரி அவலங்கள் நடக்குதே, இதை எப்படியாச்சும் மாற்றணும்னு சொல்லி நாங்கள் தெருவில் இறங்கி போராடுறோம். ஆனால் நீங்கள் தெருவில் இறங்கி போராடுறவனையும் உங்களுக்காக குரல் கொடுக்குறவனையும் உதறி தள்ளிட்டு எனக்கு வந்து நடிகனை போதும் அப்படின்னு சொல்லி தேர்ந்தெடுத்தீங்கன்னா சரி, அந்த நடிகனை தேர்ந்தெடுத்தீங்க, சரி, கூட இவ்வளோ அயோக்கியர்களை எதுக்கு தேர்ந்தெடுத்தீங்க? மோசமான கிரிமினல் வழக்கு இருக்கக்கூடிய இத்தனை பேர்த்தை தேர்ந்தெடுத்து வச்சிருக்கீங்களே. சட்டமன்றத்திலேயே திமுகவோட மோசமான வழக்கு இருக்கக்கூடிய எம்எல்ஏக்கள் அதிகமானவங்க தாவேக கட்சியில் இன்றைக்கி உள்ளே உட்காந்துருக்காங்க. கிரிமினல்களால் ஆளப்படும் நாடு எப்படி இருக்கும்னு நீங்கள் யோசிச்சு பாருங்கள். கிரிமினல் ஆட்சி தான் நடக்கும், காட்டு தர்பார் தான் நடக்கும். எவெல்லாம் நேர்மையாளனோ அந்த கிரிமினல்களுடைய ஆட்சியில் நேர்மையாளமே வாழ முடியாது. இன்னும் அந்த நிலை ஏற்படும், உங்களுக்கும் ஏற்படும். உங்கள் வீட்டு கூரை தீ பிடிக்காத வரைக்கும் உங்களுக்கு இதெல்லாம் வந்து செய்தியாக தான் தெரியும். உங்கள் வீட்டு கூரை ஒரு நாள் தீ பிடிக்கும், அன்றைக்கி ஐயோ அம்மான்னு கத்துவீங்க. உங்களோட சேர்ந்து நாங்களும் ஒப்பாரி தான் வைக்க முடியுமே தவிர ஒன்றும் பண்ண முடியும். ஏன்னா எங்கள்கிட்ட நீங்கள் அதிகாரத்தையே கொடுக்க மாட்டீங்களே. ஒரு நடிகனுக்கோ நல்லா இவனுக்கோ தான் வந்து கொடுக்குறீங்க. என்னமோ போங்க. நாங்கள் உறுதியாக உசேன் அவர்கள் அன்று அந்த காவல் நிலையத்தில் இருக்கும்போது கூட மிகவும் தைரியமாகத்தான் இதை வந்தால் எதிர்கொள்வது தைரியமாக தான் இருந்தார். அதே போல் ஒவ்வொருவரும் நாம் தமிழர் கட்சி பிள்ளைகள் நாங்கள் ஒவ்வொருவரும் இங்கே என்ன அரச பயங்கரவாதம் நடந்தாலும் எவ்வளோ அடுக்கணும் இருந்தாலும் நாங்கள் இந்த தரங்கட்ட அரசை நோக்கி நாங்கள் கேள்வி கேட்டுக்கிட்டு தான் இருப்போம். இங்கே மக்களுடைய பிரச்சனை களத்தில் இறங்கி போராடிட்டு தான் இருப்போம். நீ எனக்கு ஓட்டு போடுங்க, போடாமல் போங்க, எங்களுடைய பிறவி கடன் நாங்கள் போராடி சாவோம். வரலாற்றில் நீங்கள் ஒரு நாள் சிந்திப்பீங்க, நாங்கள்லாம் செத்ததுக்கப்புறம் பாவப்பா அந்த பசங்க நேர்மையாக போராடினாங்கப்பா அப்படின்னு சொல்லி கண்ணீர் வடிச்சிட்டு போங்க. உங்களுக்கு அதுதான் விருப்பம்னா அதுவே பண்ணுங்கள். என்னமோ கேட்டால் கெட்டு போங்க.